அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சத்தினிபாதத்து உத்தமர் ஒழிவு என்கிற தலைப்பிலே பற்பல ஞான கருத்துக்களை கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லி வருகிறார். பொதுவாக இந்த உலகிலே எதையாவது கற்க வேண்டும் என்றால் இரண்டு நிலைகள் அவசியமாக இருக்கின்றன. ஒன்று நூலறிவு, இரண்டாவது பட்டறிவு. இந்த இரண்டும் இல்லாமல் எதையும் அடைய முடியாது. இதை ஆங்கிலத்திலே தியரி, பிராக்டிக்கல் என்று பிரிப்பார்கள். இந்த இரண்டிலே நூலறிவு மற்றும் பட்டறிவு ஆகிய இந்த இரண்டையும் நாம் அனுபவப்படுத்தும் போது நமக்கு உதவியாக நம்முடைய முன்னோர் ஏற்கனவே நாம் கற்க விரும்பக்கூடிய இந்த துறையிலே மேல்நிலை பெற்றிருந்த ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். எப்படி இது உலகியல் சார்ந்த கல்விக்கு அவசியமோ அதுபோலவே ஞானம் சார்ந்த யோக கல்விக்கும் குருமார்களுடைய நூட்களை தொடர்ந்து வாசிப்பதும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவசியமாகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் குறைந்தது சில மணி துணிகளாவது ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிப்பது ஒரு யோக சாதகனுடைய யோக முன்னேற்றத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்றைய பதிவிலேயும் மிக நுணுக்கமான நற்கருத்துக்கள் வர இருக்கின்றன. அரை நோட்டம், சிந்தை, பெருமூச்சு அறியா சுரமூட்டம் எல்லாம் துரத்தல், உரை தோற்றா மான மௌனம், விகலம், மறவை, சாவு ஆன இவை 10 அவத்தை. 10 விதமான குணங்கள் இந்த உடல் சார்ந்து யோகத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கான அவத்தைகள், அதாவது துன்பங்கள் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக புலன்கள் வழியாக மனம் சலித்து ஜீவசக்தியாகிய வாயு சலிக்கும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகியல் சார்ந்த எல்லாமே அவத்தைகள், அவஸ்தைகள் என்றே ஞானிகளால் குறிக்கப்படுகின்றன. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் இதையேதான் குறித்திருந்தார்கள். கண்ணுடைய வள்ளல் இதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அரை நோட்டம், இந்த உலகிலே பாதி மனமும் யோக வாழ்க்கையிலே பாதி மனமுமாக பயணிக்கக்கூடிய நிலை. சிந்தை, சதா காலமும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருத்தல். வெற்றியோ தோல்வியோ ஏற்படும் போது நம்மையும் அறியாமல் ஏற்படக்கூடிய பெருமூச்சு. ஒரு வகையான தேக வெப்பம், கதகதப்பு. வேண்டும் என்று கருதுவது, சற்றைக்கெல்லாம் வேண்டாம் என்று அதை துறந்துவிட நினைப்பது. பேசுவோமா வேண்டாமா என்கிற தயக்கம். எதை பேசுவது என்பதிலே குழப்பம். அதன் பிறகு ஒரு வகையான மௌனம். மனம் சலனப்படுவது, மறுபடியும் ஸ்திரப்படுவது. இந்த உலகியல் சார்ந்த விடயங்களை மறந்துவிட முனைவது. மறுபடியும் பற்பல நினைவுகள் வந்து வாட்டி எடுப்பது. இறுதியிலே சாவு. இப்படியாக 10 வகையான அவத்தைகளை மனிதன் சந்திக்கிறான். இவற்றையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் உறுதியாக சித்தர் பெருமக்கள் ஞானிகளுடைய வழிகாட்டுதலை கொண்டு அவர்களை சரணாகதி செய்து கொண்டு நேர்வழியிலே பயணிக்க பழக வேண்டும் என்பதுதான் இத்திருப்பாடல் வழியாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த உடல் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்ட 10 வகையான துன்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. நூல்களை கற்கும் போது ஒரு தெளிவு ஏற்பட்டதாக காணுகிறது. இப்படியே பயணப்பட்டு விடலாமா என்று நினைக்கும் போது உலகியல் சார்ந்த, உடலியல் சார்ந்த, உறவுகள் சார்ந்த மனக்குழப்பங்கள் வந்து நம்மை பாடாய்படுத்துகின்றன. முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன. இப்படியே போராடி 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 இறுதியிலே மரணம் என்பதும் வந்துவிடுகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று யோகி முனைகிறான். அவனுடைய முனைப்புக்கான வெற்றி எப்படி கிடைக்கிறது என்றால் ஞானிகள் மகான்களுடைய கரம் பற்றி பயணிக்கும் போது மாத்திரமே என்பதே இப்பாடலின் கருத்தாகிறது. தேட்டம் திரண்ட திருமேனி உட்புறம்பாய் காட்டும் அளவே கரை புரண்டு கேட்ட அதிபக்குவத்தார்க்கு அகம் புறம் என்று 6 விதி வைத்த தீக்கையாம் என். தீட்சை தீட்சை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
தீட்சை என்று சொல்லப்பட்டது இங்கே தீக்கை என்று குறிப்பிடுகிறார். தீட்சை என்பது எது? ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நம்மை இடம் மாற்றுவதற்காக ஞானிகள் மகான்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம்தான் இந்த தீட்சை என்பது. இந்த தீட்சையை அடைவதற்கும் தடையாக இருப்பது மனம் சார்ந்த, உலகம் சார்ந்த நம்முடைய எண்ணங்கள் தான். தேட்டம், அதாவது ஆர்வம் என்பது முதலாவதாக ஒரு யோகிக்கு இருக்க வேண்டும். நம்முடைய திருமேனி என்பது புலன்களால் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் உண்மையான மேனி என்பது ஜீவன் சார்ந்தது. அது உட்புறமாக இருக்கிறது, தலைக்குள்ளே இருக்கிறது. அது காட்டக்கூடிய தூய ஞான பாதையை அனுமானித்து பயணிக்க வேண்டும். இதற்கு ஞானிகள் குருமார்களுடைய வழிகாட்டுதல்கள் நிச்சயம் தேவையாக இருக்கின்றன. ஞானிகள் குருமார்களுடைய வார்த்தைகளை செவிமடுத்து கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய துணிவு கொண்டவர்கள்தான் அதிபக்குவத்தார்கள் என்று குறிக்கப்படுவார்கள். பக்குவம் என்பது வேறு, அதிபக்குவம் என்பது வேறு. அதிபக்குவம் என்பது மிகவும் நுணுக்கமாக யோகக்கலையை அறிவது என்று ஆகிறது. இதை அறிந்தான பிறகு அகம் புறம் என்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சரியான பாதையிலே பயணிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்படும். அதை பெற்ற யோக சாதகர்கள் அதிபக்குவத்தார்கள் என்று இங்கே குறிக்கப்படுகிறார்கள். தெள்ளென வழங்கக்கூடிய ஞானத்தை குருமார்கள் உதவியில்லாமல் அறிய முடியாது. அறிந்த பின்னும் கூட பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய பற்பல விதமான மன சஞ்சலங்கள், சலனங்கள் நம்மை மீண்டும் மீண்டும் இந்த உலகியல் சார்ந்து இழுத்து விட்டு கொண்டே இருக்கும். அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் மனதோடு பேச வேண்டும். இதை நெஞ்சொடு கிளத்தல் என்று ஞானிகள் குறிப்பார்கள். உலகியல் சார்ந்த, புற வாழ்க்கை சார்ந்த எண்ண ஓட்டங்களை எப்பாடுபட்டாவது தடுத்து நிறுத்த வேண்டும். இதை நிறுத்துவதற்கு மனதோடு பேச வேண்டும். இது தகாது, இது மெய்யல்ல, பொய். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் வாழ்க்கை என்பது சடுதியிலே மறைந்துவிடக்கூடிய நீர்க்குமிழியைப் போன்றது என்று மனத்திற்கு இதோபதேசம் செய்து எடுத்துச் சொல்லியபடியாகவே இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தூய ஞானம் நமக்கு கிடைக்கும். பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் மலமாயை கருமத்தை எல்லாம் கழற்றி சரியாதி வாதனையாம் போதமயக்கத்தை வாக்காலே போதை செய்து போக்கிவிடப்போம். சரி, இப்படிப்பட்ட மனத்துன்பங்களை எல்லாம் எவ்வாறு நாம் போக்கிக் கொள்வது என்கிற வினா நம் உள்ளே எழும். அதற்கும் தன்னுடைய வள்ளல் வழி சொல்கிறார். பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும். ஸ்பரிசித்தல் என்பது தொட்டு உணர்தல், புலன்களால் அறிதல். சிந்தித்தல், சித்தத்தை கொண்டு இவை சரிதானா என்பதை நமக்குள்ளே வினாவெடுத்து அலசி ஆராய்தல். பார்த்தல், அகத்திலே மனத்தை செலுத்தி உருவமத்தியம் என்கிற அகக்கண்ணை கொண்டு ஆராய்ந்து பார்த்தல். இவையெல்லாம் சரியாக நடந்தால் மாயா மலம் என்பது நம்மை விட்டு நீங்கி போகும். ஆணவ மனம் புலன்கள் வழியாக நம்மை நிறுத்தி வைக்கிறது. கர்மமலம் நம் செய்யும் காரியங்கள் மூலமாக நம்மை துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. மாயாமலம் இந்த இரண்டையும் தாண்டி மனம் ஜீவனை நோக்கி சென்று விடாதபடியாக தடுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியானபடியாக போராடித்தான் முறியடிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய யுத்தம் நம் உள்ளே நடக்கிறது. தேவ அசுர யுத்தம் என்று சொல்லுவார்களே, அதுபோல நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது சரியாக நடந்துவிட்டால் நம்முடைய கர்மவினைகளை எல்லாம் கழற்றி வீசி எறிந்து விடலாம். ஆனால் இதை சரியாக நாம் செய்ய வேண்டும் என்றால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற படிநிலைகளை சரியாக கடைப்பிடித்தாக வேண்டும். சரியை என்பது புற ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிரியை என்பது குருமார்களை தொழுவதை கற்றுக் கொடுக்கிறது. யோகம் என்பது அகத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவை செலுத்தி பழகுவதை குறிக்கிறது. ஞானம் என்பது இந்த மூன்றினுடைய முடிவாக கிடைக்கக்கூடிய பரிசாக இருக்கிறது. இப்படி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற நான்கையும் வரிசைப்படி ஒருவர் அடைய வேண்டும். பொருள் என்ன? யோக சாதனம் பழகக்கூடியவருக்கு முதலிலே கரண ஒழுக்கம் ஏற்பட்டாக வேண்டும், இந்திரிய ஒழுக்கம் ஏற்பட்டாக வேண்டும். புற ஒழுக்கங்கள் கடைப்பிடிக்காத ஒருவருக்கு அகத்துள்ளே பயணிக்கும் பயணம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்காது. எனவே ஞானிகள் மகான்கள் சொல்லியபடியாக ஒழுக்கஸ்தலனாக ஒருவன் தன்னை மாற்றிக்கொண்டான பிறகுதான் அவனுக்கு ஞானத்தை கற்பிக்க வேண்டும் என்பது கருத்தாகிறது.
இது காரணமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைப்பிடிக்காதவருக்கு சித்தவித்தை காட்டிக் கொடுக்க கூடாது என்று செய்து அருளினார்கள். இதையெல்லாம் சரியாக நாம் செய்து பழகிவிட்டோம் என்றால் சர்வசாதாரணமாக நாம் இந்த உலக மாயையிலிருந்து விடுபட்டுவிட முடியும் என்பதுதான் கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.